நாம் உயிருக்குயிராக நேசிக்கிற சில உறவுகள் நம்மளை விட்டு பிரிந்து மறந்து அல்லது மறைந்து போகும்போது நம்மளால் அவங்க கொடுக்குற வலியை தாங்கிக்கவே முடியாது. அதை நினைக்கும் போது அப்படியே ஒரு முள் குத்துனது மாதிரி இல்லை ஈட்டி பாய்ஞ்சது மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுடைய நினைவுகள் மனதில் நீங்காமல் தூங்க விடாமல் துடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வலிகளை அவங்களுக்காக வேற யாராலும் தாங்க முடியாது. அவங்களே தான் தாங்கி ஆகணும். அதை சரி பண்ணணுன்னா மறந்து போனவங்களோ இல்லாட்டி மறைந்து போனவங்களோ திரும்ப வந்து அதை சரி பண்ணால் மட்டும்தான் முடியும். அது சில நேரங்களில் கூடாத காரியம். அப்படி முறிந்து போன உறவுகளையும் இழந்து போன மனிதர்களையும் நம்ம மீண்டும் பெற முடியும் அப்படின்னு நினச்சா எல்லா நேரமும் எல்லாராலேயும் முடியாது. செத்துப்போன வாழ்க்கையையும் செத்துப்போன மனிதர்களையும் உயிர்ப்பிக்கணும்னா ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்படியே வலிகளை மறக்க வெளியில் வேணும்னா சிரிச்சுக்கிட்டு வேஷம் போடலாம். ஆனால் உள்ளே அந்த வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உலகத்தில் அந்த அன்பானவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு தேவையான நேரமும் கொடுக்கறதில்ல, அவங்க கூட உட்காந்து பேசுகிறதும் இல்லை. ஆனால் அவங்க பிரிஞ்சு போன பிறகு அதை நினச்சி 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 ஒவ்வொரு நாளும் அழுதுட்ருப்போம். நாட்கள் எப்படி வேகமாக கடந்து போகுதோ அதே போல் நாள் போக போக நம்முடைய காயங்களும் நம்முடைய வலிகளும் கட்டாயம் மறைந்து போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளை நினைக்காத ஒருத்தரை பற்றி ஏங்கி ஏங்கி அழுறதை விட்டுட்டு இரவும் பகலும் தூங்காமல் நம்ம மேலேயே நினைவாக இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு அவரையே நம்ம நினச்சி 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 ஏங்கினோன்னா அந்த வலி தானாக மறைஞ்சு போயிடும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த உலகத்தில் நம்மளை நேசித்த யாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறதும் கிடையாது, அவங்க நம்ம கூட வர்றதும் கிடையாது. எல்லாருமே தனித்தனியாக தான் ஒரு நாள் பிரிஞ்சு போக போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு ஒரு மனுஷனுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கணும்? ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்க தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் யாரை நேசித்தாலும் ஆண்டவரை விட அதிகமாக நம்ம நேசிக்கக்கூடாது. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். கடவுளையே மறந்து உலகமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல வைக்கிற எந்த மனுஷனுடைய அன்பும் ரொம்ப நாள் நிலைக்காது. நீங்கள் நேசிக்கிற ஒருத்தருக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், என்னெல்லாம் பேசணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே உங்களை நேசிக்கிற ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்தீங்களன்னா உங்களுடைய வாழ்க்கையே அடியோடு மாறும். உங்களுடைய நினைவுகள் அவங்க மேலே இருக்கிறது எல்லாம் ஆண்டவர் உங்கள் மேலே அதிகமாக வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லா கனவுகளும் அப்படியே பலிக்கிறதில்ல. சில கனவுகள் வரும், ஆனால் அப்படியே மறைந்து போகும். சில நினைவுகளை நீங்கள் கண்ணீராக கரைய விட்டால் கூட அது மாறாது. இதுக்கு ஒரே ஒரு மருந்து என்னென்னா, ஏசப்பாவுடைய ஆசைகளையும் அவருடைய கனவுகளையும் நீங்கள் நிறைவேற்றினா மட்டும் உங்கள் கனவுகளெல்லாம் பலிக்கிற கனவாக மாறும். ஆண்டவர் நம்ம மூளையில் மறதின்னு ஒன்று கொடுத்துருந்தாலும் நம்ம மறக்க வேண்டியதை மறக்காமலும் நினைக்க வேண்டியதை நினைக்காமலும் இருக்கிறோம். உங்கள் மூளையை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சில நேரம் முடியாது. இயேசு கிறிஸ்துவனால் மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் உயிர் நம்மளை விட்டு பிரிகிற வரைக்கும் தான் மனுஷன் நம்ம கூட இருக்க முடியும். ஆனால் உயிர் பிரிந்த பிறகும் மறுமையில் நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்கணுன்னா அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அதனால் முதல்ல ஆண்டவரை நேசிங்க, அப்புறம் உங்களை நேசிங்க, அதுக்கு அப்புறமா மற்றவங்களை நேசிங்க. இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு ஒன்று கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி தான் உறவுன்னு ஒன்று இருந்தால் கட்டாயம் அதில் ஒரு பிரிவு இருக்குது. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு உள்ளம்தான். அந்த ஒரே ஒரு உள்ளத்தை இந்த உலகத்தையே மறந்து இயேசுவுக்கு கொடுத்து நம்ம வாழ்ந்தோம்னா அவருடைய நினைவாகவும் நம்ம வாழ முடியும். நம்ம இந்த உலகத்தில் மறக்க முடியாததையும் மறக்க முடியும். அப்படி உங்களால் ஒருத்தரை மறக்க முடியாமல் இருந்தால் அவங்கள மன்னிச்சிருங்க. இப்போ இந்த பாடல் வரிகளை கேளுங்க. நெஞ்சின் கனவுகளை நிறைவேற்ற நான் உழைப்பேன், உறவாகும் பாலங்களை உலகெங்கும் நான் அமைப்பேன், இறையா
காட்சி மலரும் காலம் வரையில் இறைவா என்னை அளித்தேன். என் இயேசுவே உன்னை நான் மறவேன் மறவேன். எந்நாளும் உம்மருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் இயேசுவே உம்மை நான் மறவேன் மறவேன். எந்நாளும் உம்மருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் இயேசுவே உம்மை நான் மறவேன் மறவேன். பாட்டுடைய வரிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.